எப்பவும் போல முருகருக்கான டே தான் இன்னைக்கு. சந்தோஷமா எந்திரிச்சு அவரை பார்த்து ஒரு சல்யூட் போட்டுட்டு வெளியே போயிட்டு க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சு கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள வந்தா கோலம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. உள்ள வந்துட்டு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்றதுலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பிரசாதம் பண்ணலாம், இன்றைக்கி ஒன்றும் பண்ணலைங்க. பால் மட்டும் காய்ச்சி முருகருக்கு எடுத்து வச்சுட்டு வெற்றிலை தீபமும் ரெடி பண்ணிவிட்டு காலையில் 6 to 7 இன்றைக்கி விளக்கு போட்டுட்டேன். மன நிறைவாக நிம்மதியாக சாமி கும்பிட்டாச்சு. காலையில் நேரம் அது ஒரு நல்ல ஃபீலாக இருக்குங்க. மார்னிங் டைம் கும்பிட்றது நான் 8 to 9 நைட்டு தான் கும்பிட்டுருந்தேன். இன்றைக்கி நான் மார்னிங் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அமைதியாக இருந்துச்சு. அது அந்த ஃபீல் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்பவே மனநிறைவு. எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லபடியாக எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற வேண்டுதல் தான். வேற என்ன கேட்க போகிறோம், அவரே எல்லாமே பார்த்து பண்ணுவார். அந்த நம்பிக்கை தான் நமக்கு. இவ்வளோ சந்தோஷம், அப்பா பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நல்லபடியாக இன்றைக்கி சாமி கும்பிட்டாச்சு. செவ்வாய்க்கிழமை தொடங்கியாச்சு. நல்லபடியாக மனநிறைவாக சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம ரொட்டீன் வேலையை பார்க்க வேண்டியது தான். பார்த்தீங்களா அழகாக இருக்காரா முருகர். அப்புறம் அம்மா கட்டி கொடுத்த பூ ஆக்சுவலி வச்சாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. கொஞ்ச நேரம் சாமி பாட்டு கேட்டுகிட்டே அப்படியே பக்தி பலமாக நாளை தொடங்கிட்டோம். முருகருடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டுங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி மினி விளாக் பார்க்கலாம். நன்றி.